ஹேய் buddies, கற்பனை செய்யப்பட்ட ஹிடன் குட்டி ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரியான நிறைய கற்பனை கதைகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெல்கம் டு மைண்ட் பேஸ். இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையால் உருவாக்கப்பட்டது தான். இந்த கதை 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த வீரர் தான் கரிகாலன். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். ஆனால் அவருடைய பெயரும் செயல்களும் வரலாற்றில் காணாமல் போயிடுச்சு. கரிகாலன் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டிலையும் அடக்குமுறையிலையும் பாதிக்கப்பட்டுச்சு. சிறு வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்த இவர் கிராம மக்கள் துன்பப்படுவதை பார்த்து அவர்களுடைய சுதந்திரத்துக்காக போராடணும்னு முடிவு எடுத்தார். போராட்டத்தோட முதல் படியா சமூக சீர்திருத்தத்தை கையில் எடுத்தாரு. கரிகாலன் தன்னுடைய கிராம மக்களை ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு கல்வி, தன்னம்பிக்கை மற்றும் போராட்டத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு. பிறகு ஒரு நாள் ஆங்கிலேயருடைய அதிகாரிகள் கிராமத்துக்குள்ள வரும்போது கிராமத்து மக்கள் கிட்ட கட்டாயம் வரி செலுத்திய திறனுன்னு ஒரு கட்டளையை எடுறாங்க. இதை பயன்படுத்தி கரிகாலன் கிளர்ச்சியை ஏற்படுத்துறாரு. இங்கதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. அதுதான் நண்பனுடைய நம்பிக்கை துரோகம். அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் ஆங்கிலேயருக்கு அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் காட்டி கொடுக்கிறாரு. இதனால கரிகாலன் பிடிபடுறாரு ஆங்கிலேயர்கிட்ட. கரிகாலன் இறக்கும் முன் தன் மக்களிடையே சொன்ன இறுதி வார்த்தை என்னன்னா, என்னுடைய மரணம் ஒருபோதும் தோல்வி இல்லை, இதுவே உங்களுக்கான துவக்கம் என சொல்லி தனது உயிரை விட்டார். அவருடைய மறைவுக்கு அப்புறமும் கிராம மக்கள் அவர் விதைத்த புரட்சி விதைகளை வளர்த்து கரிகாலனின் பெயர் மறைக்கப்பட்டாலும் அவரது செய்தி எப்போதும் அவர்களின் இதயத்தில் நிலைத்து இருந்துச்சு. இந்த கதை என்னதான் கற்பனையா இருந்தாலும் இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நம்பிக்கை அழியும் போது வாழ்க்கையின் சுமை அதிகமாகுது. ஆனா வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் நம்ம மேலும் வலுப்படுத்தி திறமையா செயல்பட ஒரு வழியை வகுக்குது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. தேங்க்யூ.